மங்களத்தை தருவதற்காக சீதா கல்யாண வைபவம் என்கின்ற அற்புதமான வைபவத்தை மிக அழகாக அவர்கள் தெய்வநாயகி சொன்னதை போல புட்டிங் செஞ்சுரிஸ் இன்டு கேப்சூல்ஸ் என்று சொல்வார்கள். பல மூலிகைகளை உள்ளடக்கி ஒரு சிறு மாத்திரையை உருவாக்குகிறார்கள் அல்லவா? அதுபோல இந்த 1.5 மணி நேரத்தில் பிறந்ததிலே இருந்து அத்துணை செய்திகளையும் மிகச்சிறப்பாக நம்முடைய செவிகள் ஆறும் வண்ணம் அருமையாக உபன்யாசம் செய்திருக்கின்றார்கள். இப்போ மிக முக்கியமான ஒரு செய்தியை நான் சொல்லணும். நம்முடைய கல்யாணபுரம் ஆறாவதாச்சாரியார் அவர்கள் வெகு காலமாக அடியேன் அவர்களிடத்திலே செய்திகளை கேட்டு இங்கே அவர்களிடத்திலே ஆசீர்வாதம் வாங்கக்கூடிய ஒரு பெரும் பாக்கியத்தை நான் பெற்றிருக்கிறேன். இந்த வீட்டினுடைய கிரகப்பிரவேசத்துக்கு சீதா கல்யாணம் அவர்கள் தான் வந்திருந்தார்கள். அவர்கள் உடைய சீடர் இவர். இப்ப இந்து தர்மத்தில் மட்டும்தான் ஒரு செய்தி, ஒரே ஒரு செய்தி சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். ஏன்னா அருமையான ராமநவமி விருந்து இருக்கிறது, எல்லாரும் அதை அனுபவிக்கணும். நம்முடைய இந்து தர்மத்தில் மட்டும்தான் மூலவர் உற்சவராக வெளிவருவார். குரு முகூர்த்தம் சீடனாக ஒளிர்வார். சிவபெருமானுடைய 5 முகம் 6 முகமாய் வெளிப்பட்டது. ஸ்ரீராமகிருஷ்ண பரமஹம்சர் விவேகானந்தராக ஒளிர்ந்தார். குரு முகூர்த்தம் சீடனாக ஒளிருமா. இவருடைய குருநாதர் ஆயிரக்கணக்கான ஹரிகதைகள், ராம சங்கீர்த்தனங்கள், சீதா கல்யாண வைபவங்கள், ஆழ்வார்கள், அமுதம் இவற்றையெல்லாம் இசையோடு எப்படி பாடினாரோ அந்த இசை ஒளிர்கின்ற வண்ணம் இவர்கள் 1.5 மணி நேரமாக அற்புதமான இசையோடு இங்கு நமக்கு இந்த அருமையான உபன்யாசத்தை தந்திருக்கின்றார்கள். அந்த இசையும் அந்த பொருளும் சொல்லும் பொருளுமென நடமாடும் என்று அபிராமபட்டர் சொன்னதை போல ஆழமான செய்தி. எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் இருக்கு, திடீர்னு போகும், ரொம்ப நேரம் திடீர்னு ரொம்ப ஸ்பீடு, எதுவும் பிரயோஜனம் இல்லை, எல்லா ஸ்டேஷன்லையும் நிற்காது. பேசஞ்சர் அது நிற்கிறது தான், அதுக்கு ஓடுறதே அது நிற்கிறது, எல்லா ட்ரெயினுக்கும் வழிவிடுறதுக்காக. இந்த 2 ட்ரெயின்னாலையும் நமக்கு பயன் இல்லை. மெயில்னு ஒன்று இருக்கு, இந்த மெயில், மெட்ராஸ் மெயில், அந்த கேப்